இந்தியாவோட வளர்ச்சியை எப்படி நான் தடுக்கணும், அதுதான் அவனுடைய பொழப்பே. அவர் அதான சொல்றாரு, நான் தான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போரே என்ன சமாதானம் பண்ணேன்னு அவர் சொன்னாரு. இவங்க இல்லைன்னு சொன்ன உடனே பாத்தியா என் பேச்சு இல்லைன்னு சொல்லிட்டியா, நான் 12,000 கோடி எடுத்துட்டு போயிட்டு பாகிஸ்தானுக்கு கொடுக்குறேன், பாரு நீ வேணாம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாரா இல்லையா? அப்ப அவருக்கு எதிரியாரு, அப்ப ட்ரம்புக்கு எதிரியாரு மோடி. ஒரே டைம் ஆயிரக்கணக்கான பேரை கொள்ளதான் உள்ள வந்திருக்கான். அது நாம மட்டும் சொல்லல, அவன் 1500 கிலோ வந்து காய்கறிகளை ஏற்றிக்கிட்டு அதை 100 கிராம் மட்டும் நான் அமோனியம் நைட்ரேட்டை கொண்டு போனான்னா யாரால கண்டுபிடிக்க முடியும்? பீகார் எலெக்ஷனுக்காக தான் பிஜேபி வந்து இந்த சதியை செஞ்சது. உட்கார்ந்துருக்கிறது ராஜீவ்காந்தி இல்லை, உட்கார்ந்துருக்கிறது சோனியா காந்தி இல்லை. எனக்கு அப்புறம் என் மகன் ஆளணும், என் மகனுக்கு அப்புறம் என் மகள் ஆளணும், என் மருமகன் ஆளணும் அப்படின்னு சொல்றது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அதான் இப்போ வந்து உலக வரைபடத்துல இருந்து பாகிஸ்தான் காணாம போகுன்ற இந்தியாவில் நடந்த தீபாவளி மாதிரி பாகிஸ்தானில் கூடி சீக்கிரம் நடக்க போது நான் தான் நடத்த போறேன்னு பாகிஸ்தான்காரன் சொல்றானே. இன்னைக்கு அங்க பிளான் பண்ணவங்க நாளைக்கு ஏன் தமிழ்நாட்டில் பிளான் பண்ண மாட்டாங்க, ஆந்திராவில் பண்ண மாட்டாங்க, கர்நாடகாவில் பிளான் பண்ண மாட்டாங்க? ஏன் இதை செய்ய மாட்டாங்க? அமைதியா இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்குள்ள. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் இந்து ஜனசேனாவுடைய நிறுவன தலைவர் முரளிமோகன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். முந்தைய நாள் பார்த்தீங்கன்னா மாலை ஒரு 6:58 மணி இருக்கும். டெல்லியுடைய பிரதான பகுதி, அதாவது செங்கோட்டைக்கு மிக அருகிலே வந்து ஒரு கார் வெடிப்பு நிகழ்ந்திருக்கு. அதில் வந்து சுமார் 13-15 மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுது. அதே போன்று 30க்கும் மேற்பட்டோர் வந்து படுகாயங்களுடன் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து உளவுத்துறையோட தோல்வியா? இல்லை, உளவுத்துறையுடைய தோல்வி இல்லைன்னு யாராலையும் சொல்லிட முடியாது. ஆனால் சிறு சிறு ஓட்டைகள் எல்லா இடத்துல இருக்க தான் செய்யும். எப்படி இருக்க தான் செய்யும் சொல்கிறேன்னா, அவனுடைய பொழப்பே அதுவாக இருக்குது. அந்த தீவிரவாதியுடைய பொழப்பே என்னவா இருக்குது? காலை எழுதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவனுக்கு லாடு லகம் பிரேக்கப் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவனுக்கு முழுக்க முழுக்க எப்படி இந்தியாவை அழித்து ஒழிக்கணும், இந்தியாவோட வளர்ச்சியை எப்படி நான் தடுக்கணும், அதுதான் அவனுடைய பொழப்பே. அதுலேயே தான் 24 மணி நேரமும் இருக்கிறான். ஆனால் அவன் சதி திட்டங்கள்லாம் மிக பெருசு. சதி திட்டம் 7 பேர் 8 பேரை 10 பேரை 15 பேரை கொள்ள வரல, ஒரே டைம் ஆயிரக்கணக்கான பேரை கொள்ளதான் உள்ள வந்திருக்கான். அது நாம மட்டும் சொல்லல, உளவுத்துறையும் சொல்லுது. அதே மாதிரி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்க குற்றவாளிகளும் சொல்றாங்க. அவ்வளோ பேரை கொள்ள வந்தவனை நம்ம இவ்வளோ சின்னதா முடிச்சிட்டோம் அப்படின்றது ஒரு வகையில பாராட்டினாலும் உளவுத்துறை இன்னும் கொஞ்சம் மேன்மையா செயல்பட்டு இருக்கலாமோ அப்படின்ற கேள்வியும் முன்வைக்க முடியும். ஐயா, அது வந்து டெல்லின்றது வந்து நம்ம பாஜக ஆளக்கூடிய மாநிலமாக தான் இருக்கு. அப்படின்னும் போது நம்ம மற்ற கட்சி மேலே, நம்ம காங்கிரஸ் கெஜ்ரிவால் மீது நம்ம வந்து குற்றம் சாட்டுறதுக்கான காரணம் என்ன இருக்கு அதில்? இல்லை, கெஜ்ரிவால் மேலே குற்றம் சாட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் யார் கையில் இருந்ததுன்றது ஒரு கேள்வி வருது. அந்த இவ்வளவு நாளா இவ்வளவு கடந்த காலங்களில் யார் கையில் இருந்தது, அப்போ கட்டமைச்ச அந்த காவல்துறையுடைய இது என்ன அப்படின்றது கேட்க வருது. ஏன்னா அதோடைய கட்டமைப்பு தான் அதுக்கு அடுத்து வந்தவங்க பின்பற்றுவாங்க. திருப்பி இவங்க கைக்கு மாறுறதுக்கே சில வருடங்கள் ஆகும். அதுக்கப்புறம் தான் அதை மாற்ற முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பிள்ளையா கூட இருக்கலாம். அந்த உளவுத்துறை யாரோ ஒரு ஆய்வாளர்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆய்வாளர் இன்னைக்கு போஸ்டிங்ல உட்காந்தவராக இருக்க மாட்டார். அங்க அன்னைக்கே கெஜ்ரிவால் வரும்போதே அவங்களுடைய போஸ்டிங்ல போட்டவங்களா இருப்பாங்க. இப்படி கூட இருக்கலாம், ஒரு சந்தேகம்தான். ஆனா என்னுடைய பார்வையில நான் சொல்றது என்ன அப்படின்னா, இது அரவிந்த் கெஜ்ரிவால் தான் பண்ணாருன்னு சொல்லல, அவருடைய காரணம் தான் இதெல்லாம் பண்ணிடுச்சுன்னு நான் சொல்ல வரல. ஆனா அவங்க காலகட்டத்திலே கட்டமைப்பு வந்து நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். பண்ணியிருந்தா இன்னைக்கு அது கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்றத சொல்ல வரேன். இந்த விவகாரத்துல வந்து மொத்தம் ஒரு 4 டாக்டர்கள் உட்பட சுமார் 10 பேர் கிட்ட கைது பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சில டாக்டர்கள் வந்து பெஹல்காம் தாக்குதல தொடர்புடைய லஷ்கர் இ தொய்பாவுடைய தீவிரவாத அமைப்புடைய தொடர்பில் இருந்ததாக சொல்லப்படுது. ஆக இந்த லஷ்கர் இ தொய்பா அந்த தாக்குதலுக்காக தான் இவங்க வந்து நம்ம மீது பழியை சுமத்திருக்காங்களா? இப்போ திருப்பி அந்த காரணத்துக்காக தான் இவங்க வந்து பழிக்குப்படி நம்மளை வாங்கியிருக்காங்களா? அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாப்பா ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அவனுக்கு ஏதோ ஒன்று தேவை. இதில் என்ன இன்னொரு விஷயம், மனிதாபிமானமாக யோசிக்க வேண்டிய விஷயம்னா, ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு மருத்துவராக படிக்கிறோன்னா எவ்வளவோ லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சேவை புரியக்கூடிய அந்த மருத்துவருடைய பெயரை கெடுக்கிற வகையில் இவங்க நடந்திருக்காங்க. அது மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம். ஒரு மருத்துவர் படித்த நீ உனக்குள்ள மனிதாபிமானம் இருந்திருக்கணும்.
ஒரு மனிதாபிமானத்தோட உயிரை நீ கொல்றதுக்கான செயலை இறங்குறத விட உயிரை காப்பாற்றுறதுக்கான செயலை இறங்கியிருக்கணும். நீ இஸ்லாமியனா இருக்கிறதுனால மட்டும் நீ தீவிரவாதியாக தான் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. அதே இஸ்லாமியன் தான் நம்ம முகமது இக்பால் வந்து ஜாரே ஜஹாசி வச்சா இந்துஸ்தான் அமாரான்னு சொல்லி இந்தியாவை பற்றி பெருமையாக பாடினார் இல்லையா. அப்துல் கலாம் அவர்கள் இஸ்லாமியர்கள் வந்து இந்திய நாட்டுக்காக தான் போராடினார். இந்திய நாட்டை இன்னைக்கு தலைநிமுறை மத்திய நாடுகள் கிட்ட எல்லாருக்கிட்டையும் தலைநிமிந்து இருக்குதுன்னா அதுக்கு அப்துல் கலாம் ஐயா பெரிய ஒரு ஆளா இருந்தார். அவர் தான் முன்னிறுத்தி வச்சார். அவரும் இஸ்லாமியர் தான், இவரும் இஸ்லாமியர் தான். மதம் இதுல வர்றதில்லை. ஆனா அவனுக்கு ஒரு மூடத்தனமான மத நம்பிக்கை, அந்த மூடத்தனமான மத நம்பிக்கையில இதை செஞ்சிருக்கிறான். இதை செய்யறதுக்கு ஆயுதம் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் என்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கான். டாக்டர்ஸ் மட்டுமே எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களாம் ஒரு பேசி அந்த மூடத்தனமா செயல்பட்டு இருக்கிறது மன்னிக்க முடியாத குற்றமா இருக்குது. இது செய்திருக்க கூடாது அப்படின்றது அந்த எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கணும், மதத்துக்கு இல்லை. எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை மாரி எப்படி இவ்வளவு மூடத்தனமா செய்யறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியா. இந்த டாக்டர்களுடைய அறையில அலுவலகத்துல வந்து சோதனை பண்ணதுல ஒரு 2900 அதாவது 3 டன்னு கிட்ட அம்மோனியம் நைட்ரேட் வெடிபொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இது மிக நீண்ட ஒரு பிளானா இருக்குமோ? ஆமா, இது 2900 கிலோ ஒரே டைம் கொண்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. 2900 கிலோ ஒரே இப்போ ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ரோட்ல போடுது. இப்போ இங்க இருந்து நம்ம சென்னையில இருந்து நம்ம வேலூர் தாண்டி போகணும் அப்படின்னா ஒரு செக் போஸ்ட் தான், ஒரு செக் போஸ்ட்ல 10 போலீஸ் தான். அந்த 10 போலீஸை வச்சு 10,000 லட்சக்கணக்கான வாகனங்களையும் சோதனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அவ்வளவுதான். அவ்வளவு பேர் அதை எல்லாத்தையும் பார்த்துறதுக்கு நம்ம ஒன்றும் லேசர் ஸ்கேனர் நம்ம கண்ணில் பொருத்திட்டு இல்லை. மனிதன் கடவுளாக கொடுத்த கண்களை வச்சு தான் பொருத்திட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவுதான் பார்க்க முடியும். அவன் 1500 கிலோ வந்து காய்கறிகளை ஏற்றிக்கிட்டு அதை 100 கிராம் மட்டும் நான் அம்மோனியம் நைட்ரேட்டை கொண்டு போனேன்னா யாரால கண்டுபிடிக்க முடியும்? யாரால கொண்டு போக முடியும்? அப்போ 100 கிராமா கொண்டு போய் பல மாதங்களை சேர்த்து வச்சு ஏன் அவன் இவ்வளோ கேஜியை பண்ண முடியாது? சாதாரணமாக பண்ண முடியும். அந்த மாதிரி செய்தது தான் இந்த செயல். ஒரே தடவை கொண்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை. எப்படியும் விசாரணை நடந்துட்டு இருக்கு. சில நாட்களில் இந்த உண்மை வெளியே வரும். அது இந்த உண்மையாக தான் இருக்கும். இப்போ பீகார்ல வந்து எலெக்ஷன் நடக்குது. பீகார் எலெக்ஷனுக்காக தான் பிஜேபி வந்து இந்த சதியை செஞ்சது. ஒரு ஆதரவு மனப்பான்மை நம்மளுக்கு இதன் மூலம் ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோட எதிர்க்கட்சிகள் வந்து பேசுறாங்க. அவங்களுடைய மனநிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? உட்கார்ந்து இருக்கிறது ராஜீவ்காந்தி இல்லை, உட்கார்ந்து இருக்கிறது சோனியா காந்தி இல்லை. எனக்கு அப்புறம் என் மகன் ஆளணும், என் மகனுக்கு அப்புறம் என் மகள் ஆளணும், என் மருமகன் ஆளணும் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த விதமான உள்நோக்கங்களும் இல்லாம, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம மனைவியை துறந்து உட்கார்ந்து இருக்கிறவர் மோடி. அவருக்கு எதுவும் வேணும்ன்றது ஒண்ணு கிடையாது. இன்னைக்கே வெளியே போயிட்டாருன்னா கூட நாளைக்கு போய் டீ கடை நடத்தி பொழிச்சுக்குவார். அப்பேற்பட்ட நபர். அவருக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. ஆட்சிக்கு வந்து உக்காந்து நான் செஞ்சு தான் ஆகணுன்றதுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் எப்படி கொஞ்ச நாளாக சொல்ல தான் போகிறாங்க, நாங்கள் தான் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்க தான் போகுது. அன்னைக்கு என்ன சொல்ல போகுது இந்த எதிர்கட்சிகளெல்லாம் என்ன சொல்ல போகுது? அன்றைக்கி நாங்கள் அன்றைக்கி சொன்னது தப்பு, நாங்கள் பின் வாங்கிக்கிறோம்னு சொல்ல போகிறாங்களா? சொல்ல போகிறது இல்லை. அவங்களுக்கு தேவை ஒரு ஊடக பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்துக்காக ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காங்களே தவிர இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டதா? இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, அதான் செஞ்சுருக்காங்க, நிரூபிக்கப்பட்டதா? கிடையவே கிடையாது. அரசியல் சமயத்திலே செய்கிறாங்களே அப்படின்னா எங்களுக்கும் அந்த டவுட் வருது. இப்போ ஏன் இதை எதிர்கட்சிகள் செய்திருக்க கூடாது? அரசியல் சமயத்தில் இதை செஞ்சு நாங்கள் எப்படி பண்ணோம், அது நாங்களும் அதை சொல்லலாமே அப்படிலாம் சொல்லிட முடியாது. காரணம் என்னன்னா, இது பின்னாடி ஒரு பெரிய தீவிரவாத செயல் இருக்கு. அவனுக்கு எல்லாமே இந்தியன் தான். நீ காங்கிரஸா இருந்தாலும் இந்தியன் தான், நீ பிஜேபியா இருந்தாலும் இந்தியன் தான், நீ திமுக இருந்தாலும் இந்தியன் தான், அதிமுக இருந்தாலும் இந்தியன் தான். மொத்த பேர் கொள்றது தான் அவனோட சதி. அந்த சதி திட்டத்தில் அவனுடைய பார்வை ஒரே மாதிரி இருக்குது, நம்மளுடைய பார்வை தான் வேறு வேறா இருக்குது. இதே சமயத்துல தான் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானிலும் ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கு. அதுல சுமார் 8 பேர் வந்து இறந்திருக்காங்க. அதுவும் நீதிமன்றத்திற்கு முன்பாகவே வந்து அந்த குண்டுவெடிப்பு, அந்த கார் வெடிப்பு நிகழ்ந்திருக்கு. அதற்கு காரணமே வந்து இந்தியா தான் சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாகிஸ்தானுக்கு வந்த நிதி பத்தலன்னு நினைக்கிறேன் நான். பாகிஸ்தானுக்கு இப்போ நடந்த இந்தியா நடத்தின தாக்குதல்ல பல நாடுகள், அமெரிக்கா உட்பட நாடுகள்லாம் பல நிதி, அமெரிக்கா, துருக்கி எல்லாமே நிதிகள் எல்லாம் கொடுத்துச்சு. அந்த நிதி பத்தாதனால பாகிஸ்தானே கூட ஒரு குண்டை வெடிச்சு எனக்கு நிதி வேணும்னு கேட்டிருக்கலாம். அல்லது அவனுக்கு எதிரி பலுச்சிஸ்தான் ஓப்பனாவே சொல்றானே, இந்தியாவில் நடந்த தீபாவளி மாதிரி பாகிஸ்தான்ல கூடி சீக்கிரம் நடக்க போது நான் தான் நடத்த போறேன்னு பலுச்சிஸ்தான்காரன் சொல்றானே. இல்ல தாலிபான் பண்ணிருக்கலாம். ஏன் இந்தியா பண்ணணும்? இந்தியா இது வரைக்கும் ஒரு நாட்டில் போய் குண்டு வெடிச்சதா ஒரு சரித்திர பதிவேடு இருக்கிறதா? இந்தியர்கள் போய் ஒரு இடத்துல செஞ்சிருக்காங்களா? எந்த இடத்துலையும் கிடையாது. இல்லாத இருக்கும்போது எப்படி நீ அது தைரியமா வாங்க சொல்ல வார்த்தை வருது?
ஒருவேளை அங்க மக்கள் எதிர்ப்பு அவருக்கு அதிகமாயிட்ட வேலை இந்தியாவை எதிர்ப்பை காட்டி அவர் ஆதரவு அதிகம் பெற விரும்புறாங்களா? ஏங்க நாங்க அப்படி போய் சுடணும்? இப்ப சுடணும்னு நாங்க நினைச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சுடணும்? நேரா ராணுவத்தை விட்டு ஏற்கனவே துவம்சம் பண்ணவங்க தானே, இதையும் துவம்சம் பண்ணிட்டு போயிருக்கலாமே அப்படின்றது இந்தியாவோட போக்கா இருக்குது. ஆனா அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இந்தியா மேல குற்றம் சாட்டணும், இந்தியா மேல குற்றம் சாட்டணும், ஏதாவது ஒரு வகையில குற்றம் சாட்டணும் சாட்டியிருக்காங்க. அது வெளியே வந்தாலுமே மறைக்க தான் போறாங்க. யார் உண்மையா செஞ்சாங்கன்றது வெளியே வந்தாலுமே ஓரளவுக்கு மறைக்க தான் போறாங்க. ஒருவேளை பலுச்சிஸ்தான் செஞ்சிருந்தாவோ, தாலிபான்கள் செஞ்சிருந்தாவோ அவங்க ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்கன்னா மறைக்க முடியாம போயிடும். இப்போ உள்நாட்டிலே பாகிஸ்தானுக்குள்ள உள்நாட்டிலே பலுச்சிஸ்தான், சிந்து தேஷ்னு சொல்லிட்டு உள்நாட்டிலே ஒரு பல கலவரங்கள் வந்து நடைபெற்று வருது. இதனால வந்து அரசுக்கு எதிரான பல்வேறு கலவரங்கள், மக்கள் கூட்டமே அங்க விலை உயர்வெல்லாம் விலைவாசியெல்லாம் ஏறிடுச்சு அப்படின்ற போலாம் ஒரு குற்றச்சாட்டுலாம் இருக்கு. அதை ஒரு அண்டை நாடா நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் இப்போ வந்து உலக வரைபடத்துல இருந்து பாகிஸ்தான் காணாம போகும்ன்ற பேச்சு பல அண்மையில கூட ராஜ்நாத் சிங் சொல்லியிருந்தாரு. ஆமா, அது பல நாடுகளா அந்த பேச்சுகள் உண்டு. அதை பாகிஸ்தான் காணாம போகணும்னா பாகிஸ்தான் இருக்க ஒட்டுமொத்த மக்களையும் நாங்க அழிச்சிருவோன்றது எடுத்துக்காம, பாகிஸ்தான்ன்ற ஒரு நாடு இருக்காது, பாகிஸ்தான் எடுத்துட்டு பலுச்சிஸ்தான் ஒரு பேரை வச்சுக்கலாம், இல்ல தாலிபான்கள் வந்து உக்காந்துடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி எடுத்து பாருங்களேன். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியும். ஏன்னா பாகிஸ்தானுடைய போக்கு அவனுக்குள்ள இருக்கிறவனுக்கு பிடிக்கல, அவன் மக்களுக்கே பிடிக்கல, அவனுடைய அரசாங்கத்தை எதிர்த்து அவனே தயாரா இருக்கிறான். அவனுடைய அரசாங்கத்தை எடுத்து அவனே தயார், அவனே போராட்ட காலத்துல இந்த நடந்த விஷயத்துல போராட்ட காலத்துல இறங்கிட்டான். அவனுக்கு ஒரு ஆதரவு தான் தேவை. ஒரே ஒரு ஆதரவு கிடைச்சா அவனே உள்ளது வந்து பிரதமர் வீட்டையே அடிச்சு நொடுக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கிறான். இந்த ஆள் எப்படி பங்களாதேஷ்ல நடந்துச்சோ, பங்களாதேஷ்ல எப்படி ஓடி ஒளிஞ்சாங்களோ, பிரதமர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் எப்படி ஓடி ஒளிஞ்சாங்களோ, அதே நிலை பாகிஸ்தான் நடக்கிறது. ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது, கூடிய சீக்கிரத்துல நடக்க போகுது சார். அதே போல வந்து ஆபரேஷன் சிந்தூர் வந்து முடியல, அது வெறும் ட்ரெய்லர் தான் அப்படின்ற போல நம்மளுடைய ராணுவ தளபதி உபேந்திர திவேதியும் சொல்லியிருக்காரு. அதே போல நம்மளுடைய அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இந்த குண்டுவெடிப்புக்கு பிறப்பாடு ஆபரேஷன் சிந்தூர் மீண்டும் 2.0 ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்து முடிஞ்ச உடனே எங்க மனசுல இருந்த கேள்வி அதுதான். என்ன அப்படின்னா, ஒரு 4 பேர் வந்தாங்க, இங்க சுட்டாங்க, பகல்காம் தாக்குதல் நடந்துச்சு. அந்த 4 பேரை மட்டும் இன்னும் கண்டுபிடிக்கல, மீதியெல்லாம் இதை சுட்டு அவ்வளவுதான், சிந்தூர் முடிஞ்சிச்சா? ரொம்ப சின்னதா இருக்குது, நம்ம இதை எதிர்பார்க்கலையே அப்படின்னு நினைச்சோம். அதுக்கு பதில் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. நீங்க சொன்ன பதில் அவங்க சொல்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. என்னன்னு, ஆபரேஷன் 2 இது சிந்தூர் இன்னும் முடியல அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மனசு திருப்தி ஆச்சு. காரணம் என்னன்னா, இவன் 4 பேர் வந்து இறங்கி செய்யறான்னா ஒரு செஸ் காயின், அவ்வளவுதான். இவன் யாரோ பகடக்காயா பயன்படுத்தி நவுத்திருக்காங்க. அந்த நவுத்தப்பட்டவன் யாரெல்லாம் இதுல பின்னாடி இருக்காங்க, ஒட்டுமொத்தம் பேரையும் அழித்து ஒழிக்கிற வரைக்கும் சிந்தூர் ஓயக்கூடாதுன்றது எங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. அது யாராக இருந்தாலுமே சரி, ஒருவேளை பாகிஸ்தான் அரசாக இருந்தாலுமே சரி, ஒட்டுமொத்த பேரையும் அழித்து ஒழிக்க வேண்டும். காரணம், இன்னைக்கு அங்க பிளான் பண்ணவங்க நாளைக்கு ஏன் தமிழ்நாட்டில் பிளான் பண்ண மாட்டாங்க, ஆந்திராவில் பண்ண மாட்டாங்க, கர்நாடகாவில் பிளான் பண்ண மாட்டாங்க? ஏன் இதை செய்ய மாட்டாங்க? அமைதியா இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்குள்ள அங்க வந்து நீ இந்துவான்னு கேட்டு சுடுற ஒரு தீவிரவாதிகளை வந்து உருவாக்குறதுக்கான ஏற்பாடுகளை அவங்க செஞ்சிருக்காங்க. அப்படின்னா இது எப்படி இப்படியே விட்டுற முடியும் அப்படின்றது ஒண்ணு இருக்குது. 2வது விஷயம், இப்ப நடந்திருக்கிற இந்த தாக்குதல், டெல்லி தாக்குதல், வெடிகுண்டு வெடிப்பு நடந்திருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி கண்டிப்பா போருக்கு ஆயத்தம் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம மனசுல நினைச்சுக்கணும். யாரு? இந்தியா வந்து ஆயத்தம் ஆயிட்டு இருக்குது. ஒருவேளை இந்த குண்டு வச்சது பாகிஸ்தான் காரணா இருந்தா, அந்த அரசாங்கமா இருந்தா, நிரூபணம் ஆயிட்டா, அடுத்த குண்டு ராணுவத்தின் மூலமா ஒரு நாட்டுக்குள்ள சொருகும் அப்படின்றத இந்தியா ராணுவம் சொல்லியிருக்கும் இவ்வளவு நேரத்துக்கு. சார், இப்போ ஏற்கனவே பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து சீனா பயணத்துக்கு அப்புறம் வந்து டெல்லியில பேசுறாரு. அப்போ வந்து தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரி தான் அவர் பேசினாரு. அதாவது அவர் பேச துவங்குறாரு, நான் பேச துவங்கிய உடனே நீங்க கைத்தட்டுறீங்க. ஒருவேளை நான் வந்து மீண்டும் வந்துட்டேன் அப்படின்றதுக்காக நீங்க கைத்தட்டுறீங்களா, இல்ல நான் வந்து சீனாவில் போய் பேசுறதுக்காக கைத்தட்டுனீங்களா அப்படின்ற போல ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. அதே போன்று பாத்தீங்கன்னா இந்த குண்டுவெடிப்பு சம்பவமும் இருந்திருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பிரதமர் வீடுகள் இருக்கக்கூடிய அந்த செங்கோட்டையில ரெட் ஃபோர்ட் கிட்டேயே வந்து நடந்திருக்கு. இதையெல்லாம் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது இது வந்து திட்டமிட்ட தாக்குதல் போலையும் இருக்கு. இது ஏதோ அவங்களுடைய இலக்கு வந்து மிஸ் ஆகிற போல இருக்கே சார், எப்படி பாக்குறீங்க? இது உண்மைதான்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறப்புல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற மிக முக்கியமான தலைவர்கள் இழப்பு அப்படின்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இப்படி தான் நடந்திருக்குது. எல்லா இறப்பும். இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உண்மையாலுமே ஃப்ளைட் கிராஷில் இறந்து போயிட்டாரா? தெரியாது. ஜப்பானில் தான் போய் இருந்தாரா? தெரியாது.
இந்தியாவில் இருந்தாரா தெரியாது, வாழ்ந்தாரா தெரியாது, எந்த கண்டிப்பா. ஆதாரமும் நிரூபிக்கப்படல. எல்லாமே மர்மமா தான் இருக்குது. இந்தியாவுக்காக போராடக்கூடிய ஒரு மனுஷன் மோடி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவரை கொள்றதுக்கு இவ்வளவு பெரிய சதித்திட்டம் நடக்கிறது அப்படின்றது பெரிய அதிர்ச்சியா இருக்குது அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அது நடக்க செய்யும். ஏன்னா உலக நாடுகள்ல மிகப்பெரிய நாடாக திகழக்கூடிய அமெரிக்காவுக்கு எதிர்த்து ஒரு மனுஷன் சின்ன நாடு நிக்குது. கண்டிப்பா. டாலருக்கு நிகரான மதிப்பு அங்க எங்கேயோ இருக்குது, சின்ன ரூபாய் மதிப்பு இங்க இருக்குது. இந்த சின்ன ரூபாய் அவ்வளவு பெரிய டாலரை எதிர்த்து நிக்குது அப்படின்னா அது காரணமா இருக்கக்கூடியவர் இன்னைக்கு இருக்கிற மோடி. அது ஒரு பக்கம் இருக்காது, சீனா பக்கம் இருக்குது, அமெரிக்கா பக்கம் இருக்குது, பாகிஸ்தான் பக்கம் இருக்குது, சில நாடுகள் பங்களாதேஷும் ஆரம்பிச்சிச்சு. சில நாடுகள் பொறாமையிலையும் இருக்குது, பொறாமையை தாண்டி எதிர்ப்புகள்லையும் இருக்குது. இவ்வளோ இருக்கிற இடங்கள்லாம் இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நான் பேசிக்காக ஒரு அஸ்ட்ராலஜர். இதை பற்றி நான் முன்னாடியே பேசியிருந்தேன். இந்தியாவில் ஒரு பெரும் இழப்பு ஏற்பட போகுது. அந்த பெரும் இழப்பு இந்தியாவை துயரத்தில் ஆழ்த்த போகுது. இதை தடுத்து நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, பட் அது எனக்கு துயரமான சம்பவமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்றதை பற்றி நான் பேசியிருந்தேன். அது இதுவாக கூட இருக்கலாம், இப்போ நடந்து முடிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம், அல்லது இன்னும் டிசம்பர் இன்னும் ரொம்ப தூரம் இல்லை, இன்னும் 1.5 மாசம் இருக்கு, இல்ல வேற ஏதாவது கூட இருக்கலாம். இந்த குண்டு வெடி தாக்குதலா இருக்கலாம், அல்லது மோடி அவர்களுக்கு குறிவைத்ததா இருக்கலாம், அல்லது இதுக்கு மேல ஏதாவது நடக்கிறதா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆனா இருக்குதுன்றது நான் பேசியிருந்தேன். அந்த மாதிரி பார்த்தாவே கூட, நான் இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் வைத்து பார்த்தாலுமே கூட இன்னைக்கு டார்கெட் யாருப்பா அப்படின்னா பாஜகல மோடி அவர்கள் தான். யாருடைய டார்கெட்? வெளிநாட்டுல இருக்கக்கூடிய யார் எதிராக நிற்கிறாங்களோ. இப்போ ட்ரம்ப் எடுத்துக்கோங்க. இந்தியாவுடைய வளர்ச்சி பிடிக்கலையோ, அவர் அதான சொல்றாரு. நான் தான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போரே சமாதானம் பண்ணேன்னு அவர் சொன்னாரு. இவங்க இல்லைன்னு சொன்ன உடனே பாத்தியா, என் பேச்சு இல்லைன்னு சொல்லிட்டியா, நான் 12,000 கோடி எடுத்துட்டு போயிட்டு பாகிஸ்தானுக்கு கொடுக்குறேன், பாரு நீ வேணாம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாரா இல்லையா? அப்ப அவருக்கு எதிரியாரு? அப்ப ட்ரம்புக்கு எதிரியாரு மோடி இல்லையா? அப்ப பங்களாதேஷ்க்கு எதிரியாரு? இன்னைக்கு பங்களாதேஷ்ல இருந்து ஒருத்தர் அடிச்சு விரட்டுறாங்க, அவரை கூப்பிட்டு வந்து இந்தியாவில பாதுகாப்பு ஆதரவு கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து பொக்கிஷம் மாதிரி பாதுகாப்பு. அப்ப பங்களாதேஷுக்கு எதிரியாரு? இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிறது யாரு? மோடி. அப்போ மொத்த நாடுகளுக்கும் ஒரு எதிரியாக இந்தியாவுக்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடியவருக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் இருக்கிறது எந்த ஆச்சரியமும் கிடையாது. மிக்க நன்றி ஐயா. அதாவது டெல்லி குண்டுவெடிப்பு பற்றிய பல்வேறு காரணங்களை, அதனுடைய உள்நோக்கங்கள் குறித்து மிக தெளிவாக எங்களுக்கு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.